வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாராள் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே நான் கிச்சனுக்கு போயிட்டு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு போனேன். காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. முதல்ல பாசிப்பருப்பெல்லாம் வறுத்துட்டு சர்க்கரை பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மல்லாவோட அப்பா அம்மாவும் வந்திருக்குறாங்க. அதனால் எல்லாேருக்கும் சேர்த்து சமைக்கணும். அதனால் ஒரே படபடப்பாக டென்ஷனாக இருந்தது. டைமுக்கு செஞ்சு முடிச்சிடணுமேன்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். தேவிகா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த கரும்பு சர்க்கரை கருப்பட்டி மாதிரி. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து இது தான் கிடைக்கும். நம்ம சென்னையில் கிடைக்கிற மாதிரி அந்த மஞ்சள் வெல்லம் கிடைக்காது. அதனால் பொங்கல் வந்து இங்கே ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் மில்க் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஃபுல் க்ரீம் நல்லா திக்காக இருக்கும். நெய்யை ஊற்றிட்டு நான் வந்து இந்த பால்லையே பச்சரிசி, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு தனியாக அந்த கருப்பட்டியை வந்து பாகு மாதிரி எடுத்து வடிகட்டி இதில் ஊற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து கடைசியாக அதில் போட்டுடலாம். அப்படி தான் முடிவு பண்ணி இந்த குக்கரை எடுத்து அதில் வேக போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க, ஒருத்தர் தான் வந்தாங்க. ஏன்னா பொங்கல்னால் இங்கே வந்து ஒரு தேர் ஒன்று எடுப்பாங்க. இந்த பஜன் மாதிரி டெய்லி பாடிட்டு வருவாங்க, விளக்கு தூக்கிட்டு வருவாங்க, வீடு வீடாக போவாங்க. அதோட கடைசி நாள்னால் பொங்கல் அன்னைக்கு தேர் எடுப்பாங்க. அப்போது யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் எல்லாமே செய்யணும் இன்றைக்கி. இந்த கருப்பட்டி பாருங்கள், அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் பொங்கல் செஞ்சால் அதே கலரில் தான் வரும். இங்கெல்லாம் சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சை பயிரை வந்து தோல் எடுக்காமல் வறுத்துட்டு அதில் தான் செய்வாங்க. ப்ரௌன் கலராக தான் இருக்கும் சக்கரை பொங்கல். இங்கே தேங்காய் பூ போட்டுருவாங்க, ஏலக்காய்லாம் போட்டு செய்வாங்க. அங்கே நம்ம சென்னையில் செய்கிற மாதிரி மஞ்சள் கலரில் இருக்காது பொங்கல். அதனால் நானும் அந்த இதே சர்க்கரை யூஸ் பண்ணதுனால அதே கலரில் தான் வந்தது. அப்புறம் வெண்பொங்கலும் செஞ்சேன். இது வந்து அத்தைலாம் அதிகமாக சுகர்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கல், தேங்காய் சட்னி. சாம்பார் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை, அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அதனால் வெறும் பொங்கல், சர்க்கரை பொங்கல், சட்னி, வடை மட்டும் போட முடிஞ்சுது. குக்கர் கொஞ்சம் நடுவில் சொதப்பிடுச்சு. ப்ரெஷரே வராமல் சைடில் அந்த கேஸ்கெட்டில் வந்து காற்று வந்து என்னை டென்ஷன் ஆக்கி திரும்பி திரும்பி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அதனால ஒரு படபடப்பாயிடுச்சு. அப்புறம் வடை நல்லா வந்துச்சு. உளுந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன். வடை நல்லா சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு வடை இருந்துச்சு. சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இல்லை, கொழும்புக்கு போயிருக்கிறாங்க. என்னோடய மாமா வந்து சென்னையிலேருந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. அதனால் ஏர்போர்ட் போயிருக்கிறாங்க கூட்டிகிட்டு வர. அதுதான் அவங்க இல்லையேன்னு ஒரு கவலை தான். மற்றபடி எல்லாமே நல்லா வந்துச்சு. செஞ்சுட்டோம். ஒரே ஒரு குறை சாம்பார் வைக்க முடியல, அதுக்கு டைம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நான் ஃபாஸ்ட்டாக வச்சிட்ருப்பேன். சரி என்ன பண்ணுறது, எல்லாமே நான் செஞ்சுட்டு இருந்ததுனால ஒன்றும் முடியல. அப்புறம் அத்தை வந்தாங்க. கொஞ்சம் முந்திரி, திராட்சைலாம் நெய்யில் போட்டு பொரித்து சக்கரை பொங்கலில் ஊற்றுங்கன்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கும் இது பண்ணாங்க. நாங்கள் எல்லோரும் டேபிளுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு வாழை இலை கட் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட வந்துட்டோம். இன்றைக்கி வந்து மல்லாவோட அப்பா அம்மா வந்திருக்கிறதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா நாங்கள் வழக்கம் போல் 4 பேர் தான். அவங்க வந்து லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறோன்னு சொன்னாங்க. காலையில் சாப்பாடு வேலைலாம் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டேன். மத்தியானம் லன்ச் வந்து வழக்கம் போல் அத்தை தான் செய்வாங்க. சிக்கன் வாங்கி வச்சுருந்தோம், மீன் இருந்துச்சு. சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு ஒயிட் ரைஸும் வாழைக்காய் வெட்டினோம்ல அதில் பொரியல் செஞ்சாங்க. சிம்பிளாக லஞ்சை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கல, ஏன்னா சிக்கன் குழம்புனால அதுலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். இப்போ எல்லோரும் சக்கரை பொங்கல் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க, வடை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. நல்ல வேளை டைமுக்கு கரெக்டாக
எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அத்தை என்ன செய்றீங்க? பொங்கல் சாப்பிட்றோம். பொங்கல் சாப்பிட்டு வடையை இருக்காங்க. மல்லா பொங்கலுக்காக அழகாக வேட்டி கட்டிக்கிட்டான். என்ன நடக்குது மல்லா? இன்னைக்கு பொங்கல்னால கரும்பு சாப்பிட கூப்பிட்டு போறேன். ஏ கல் யானையவா? பரவாயில்ல, தைரியமாக அளக்குறான். இந்த யானை ஒன்றும் பண்ணாதுன்னு தான் அந்த தைரியம் உனக்கு. எவ்வளோ தடை பண்ணாலும் ஒன்றும் செய்யாது. பார்த்தியா, உண்மையான தமிழன் அவன். அதனால தான் வேட்டி சட்டைலாம் போட்டிருக்கிறான் பொங்கல் அதுவுமா. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். நல்லா ஜிலு ஜிலுன்னு ஜெமி பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நேற்று ஐஸ்கிரீமுக்கு முல்சீத்தா அந்த பல்பெல்லாம் எடுத்து வச்சோம்ல, அதுதான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். கொஞ்சம் ஐஸாக ஆகிட்டுருக்குது. இப்போது இதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கு கலக்க வேண்டியதெல்லாம் கலந்து வச்சுடுவோம். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக வரும். இதில் வந்து மில்க் மேட் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஹனி இதை ஊற்றுனா இந்த முல்சீத்தா ஐஸ்கிரீம் சூப்பராக வரும். சுகரும் முல்சீத்தா பழமும் போட்டு மிக்சியில் இப்போ அடிக்க போகிறோம். மில்க் மேட் ஓப்பனிங் அவ்வளோதான். அப்படியே பிடிச்சி இழுட்டின்னா அவ்வளோதான். வெரி குட். இதில் அரைவாசி ஊற்றணும். அரைவாசி ஊற்று. போதும். தேன் இதுலேயே அரை பாட்டில் தேன், மில்க் மேட் எல்லாம் ஊற்றுறோம். பயங்கர ஸ்வீட்டாக இருக்க போகுது இந்த ஐஸ்கிரீம். ஏன்னா முல்சீத்தா வந்து கொஞ்சம் புளிப்பு கலந்துருக்கோம்ல, அப்போது அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஊற்றணும். பாதி ஊற்றிட்டியா பாரு கரெக்டாக. போதும் 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 போதும். நல்லா அடிச்சாச்சு இல்லை? நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வெரி குட். இப்போ ஊற்றிக்கலாமா? நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் டப்பா எடுத்து வச்சுருக்குறோம். அதில் வந்து 2 பாதியாக ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். முல்சீத்தா ஐஸ்கிரீம். அடுத்த ஒரு செட்டு இருக்குது, அதையும் வந்து இந்த டப்பா. இப்போ இதுக்கு வந்து நட்ஸ் வச்சுருக்குறோம். பாதாம், பிஸ்தா அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கு மேலே போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போது சூப்பராக அப்படியே வந்துருச்சுல, அங்கே இருக்குது பார்க்கறதுக்கு. போதும் போதும் போதும். அடுத்த நட்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதையும் போட்டுரு, கஜுவும் போட்டு விட்ரு. இப்படி போடுவோம். போடு, அப்படியே போடு. இது ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் மாதிரி. ஐஸ்கிரீம் மாதிரில அதே தான். இன்னும் கொஞ்சம் போடுவேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மரத்துலேருந்து எடுத்த முல்சீத்தா பழத்துலேருந்து செஞ்ச ஐஸ்கிரீம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு செட்டுக்கு பாதி இருக்குது, அதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருவோம். பாதாமும் வச்சு போடணும். நிறைய நட்ஸ் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ஐஸ்கிரீம் இது.
ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐஸ்கிரீம். இந்த பாதாம்லாம் இடிச்சாச்சு. நிறைய நட்ஸு போடுறாங்கப்பா இந்த ஐஸ்கிரீமில். இப்படி யாரும் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இது பயங்கர வேலை இந்த ஐஸ்கிரீம். இந்த அளவுக்கு நட்ஸ் போட்டு கொடுத்தாங்க. இதில் ஐஸ்கிரீமை விட நட்ஸு தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. மிக்ஸ் நட்ஸ். போஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒரு டப்பா ஐஸ்கிரீம் ரெடி. ஃப்ரூட் அண்ட் நட்ஸு அதிகமாக இருக்கு. செட் ஆகும். வெரி குட். ஃப்ரீசரில் போட்டுறியா? மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. சன்செட் ஆகுது. எஸ்டேட்டில் எல்லா வேலையும் முடிந்து அமைதியாக எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.